கட்டி ஆகணும்னு யாரை கண்டுபிடிச்சது? இங்கே கொடு கட்டுறதை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. சாரி. உங்க சேவைக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு நகை போதும் சரியா? நீரே இப்போதான் பர்ஃபெக்டா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? பாரு. டேய், அவளுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தா விஜய். விஜய் காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வராங்க. அப்பன்னு பார்த்து காவேரி வந்து சாரி கட்டிகிட்டு இருக்காங்க. காவேரி சாரி கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வெளியவே நின்றுக்கிறாங்க. காவேரி பார்க்குறாங்க. காவேரி பார்த்தோன்னே அதை வந்துட்டிங்களா ரூம் வரைக்கும் அப்புறம் என்ன வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரி எப்படி தான் கட்டுறதுன்னு எனக்கே தெரியல, இந்த ஃப்ளீட்ஸ் சரியாகவே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. காவேரி வந்து பின் பண்ணிக்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. என் சின்ன வயசு இருக்கும்போது என் பாட்டி கட்டும்போது பார்த்துருக்குறேன், அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. நகை போட்டு விட்டோன்னே இது இந்த நகையில் நீ ரொம்பவுமே நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க.